கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மறுபடியும் ஒரு புதிய லீக் வருது. இது புதுசு இல்ல. ஆல்ரெடி ஓல்டு தான். பட் இருந்தாலுமே அத ஜஸ்ட் ஒரு மாடிஃபை பண்ணி புதுசா ரிலீஸ் பண்ண போறாங்க. 2026ல அந்த ஒரு டோர்னமென்ட் தொடங்க போகுது. அதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாரி யோசிக்கும் போதும் ஆர்சிபி, பஞ்சாப் அணிகளுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்ன லீக்? ஆர்சிபி அதுல விளையாட போறாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஃபுட்பால் பார்க்குற எல்லாருக்குமே டக்குன்னு ஃபுட்பால், ரொனால்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் ஃபுட்பால் கிளப் எல்லாமே சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் தான் சாம்பியன்ஸ் லீக். அதே மாதிரி அதே மாதிரி டிராஃபியோட கிரிக்கெட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. அதற்காக உருவாக்கப்பட்டதா சாம்பியன்ஸ் லீக். இது எப்போ நடத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல் வந்துட்டு மே மாசம் எண்டில் முடிஞ்சிடும். இது வந்துட்டு செப்டம்பர், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம்ல ஒரு மாசம் 1.5 மாசத்துக்குள்ள இந்த லீக் நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் சாம்பியன்ஸ் லீக். ஆல்ரெடி இந்த ஒரு டோர்னமெண்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இதற்கான குவாலிஃபிகேஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஐபிஎல்ல டாப் 2ல இல்லைன்னா டாப் 4ல இருக்கிற டீம் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸோ அதே மாதிரி பிபிஎல் பிக் பேஷ்ல, அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸ்லாம் டீம்ஸ் எல்லாம் பொறுக்கி போட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபார்மெட் எல்லாம் வின் பண்ணி கடைசியா யாரு டாப் 2 வந்து முடிகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கோப்பை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பல தடவை நடந்திருக்கு. இந்த லீக்லயும் 2 ஐபிஎல் டீம் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா வேற யாரு? ஒன் அண்ட் ஒன்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் தான். தெரிவிக்க விட்டுருக்காங்க. அந்த லீக்லயுமே டாப்ல வந்து ஃபினிஷ் பண்ணி 2 தடவை டைட்டிலையும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். சரி, ஓகே. இந்த லீக் எதனால தடைப்பட்டுச்சு அப்படின்னா பல ரீசன் சொல்றாங்க. 2014 அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேஞ்சு போச்சு இந்த லீக். இது எப்போ நடத்துவாங்கன்னா ஆக்சுவலா அந்த செப்டம்பர் டைம்ல தான் வரும். அப்போலாம் விளம்பரம் எல்லாம் தமிழ் சேனல்ஸ் கூட போடுவாங்க. ஐ மீன் கிரிக்கெட் சேனல்ஸ் எல்லாம் இல்லாம தமிழ் சேனல்ஸ் நம்ம ஆர்டினரியா பாக்குறோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்துலயுமே அதனுடைய விளம்பரம் இருந்துட்டு இருக்கும். உலகத்தில் இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸோட நீங்க மேட்ச் பார்க்கணும்னா இதை பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஐபிஎலுக்கு அடுத்த லீகா கூட வந்தது. ஐபிஎல், பிபிஎல், அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக் அப்படிங்கிற மாதிரி கூட எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த லீக் நடத்தாம போனதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்று இந்த பணம் பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாமல் வென்யூ பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதை தாண்டி இதை பேன் பண்ணதுக்கான மெயின் ரீசனே பேன் கிடையாது, அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதற்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா டீமுமே பிரான்சைஸ் கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்ப நடத்தக்கூடிய ஓடிஐ, ஆஷஸ் தொடரு, டெஸ்ட் தொடரு இது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ சம்பளத்துக்கு மட்டுமே போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை நடத்தவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கிரிக்கெட் போட்டிகள் நிறைய வந்தது. ஓடிஐ மேட்சஸ் எல்லாம் 2015 பயங்கரமா இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். நிறைய ஓடிஐ மேட்சஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த லீக் நடத்துறதுனால நிறைய டைம் அப்படிங்கிறது வேஸ்டா போகுதுங்கிற மாதிரி கட் பண்ணாங்க. இன்னொரு பிரச்சனையும் இதில் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஒரு பிளேயர் விளையாடுறாரு அப்படின்னா பிபிஎல்ல அதே பிளேயர் ஒரு டீமுக்காக விளையாடலாம். பிஎஸ்எல் பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீமுக்காக விளையாடலாம். அப்படி இருக்கும்போது அந்த பிளேயர் எந்த டீமுக்காக போய் விளையாடுவாருங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின் வந்துச்சு. லைக் இப்போ ஆர்சிபிக்காக ஃபேப் டு பிளஸி விளையாடுறாரு அப்படின்னா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆனா அந்த டீமுக்காகவும் அவர் தான் கேப்டன் விளையாண்டாகணும். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா எஸ்ஏ T20ல நடக்கக்கூடிய ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அதுலயும் அவர் தான் கேப்டனா இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த 3 டீமுமே குவாலிஃபை ஆயிடுதுன்னா அவரு எந்த டீமுக்கு போய் விளையாடுவாருங்கிறது கேள்விக்குறீங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்கிறது. நடத்துறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். இதுதான் மெயின் விஷயமே. இப்ப ரச்சின் ரவீந்திராவே சிஎஸ்கேல ஆடுறாரு. எம்எல்சி லீக்ல ஒரு டீமுக்காக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் எந்த டீமுக்காக போய் ஆடுவாருங்கும் போது ஒரு கேள்விக்குறி. இந்த பக்கம் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆவாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஹேசல்வுட் எல்லாம் ஆர்சிபி வச்சிருக்காரு அப்படின்னா அதே ஹேசல்வுட் பிபிஎல் ஒரு டீமுக்காக விளையாடுறாருன்னா தன்னுடைய சொந்த நாட்டு லீக்ல தான் நான் விளையாடுவேன், அங்க போயிட்டா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. இதனாலதான் தடை பண்ணாங்க. பட் இருந்தாலுமே இதை தூசி தட்டி மறுபடியும் கொண்டு வர போறோம். ஸோ மறுபடியும் கொண்டு வர போறோம். அது மட்டும் இல்லாம இதை நல்லா டெவலப் பண்ண போறோம்ங்கிற மாதிரி ஒரு நிர்வாகம் கையில் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. 2026ல இதை அறிமுகப்படுத்த போறாங்க மீண்டும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள்ங்க. டீம்ஸை பொறுத்து மாறும். ஃபர்ஸ்ட் எல்லாம் பிபிஎல், ஐபிஎல், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சூப்பர் லீக் இது மட்டும்தான் கொஞ்சம் கம்மியான லீக்ஸ் தான் இருந்தது. அதனால ஒவ்வொரு இதுல இருந்தும் 4 டீம் அந்த மாதிரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லைன்னா 2 டீம் 3 டீம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நிறைய லீக் இருக்கிறதுனால எவ்ரி ஒரு குரூப் ஸ்டேஜோடைய டாப் 2 தான் உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ ஆர்சிபியும் பஞ்சாப்பும் தான் அந்த லீகுக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஏன்னா அவங்க தான் டாப் 2 இருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஏ T20யோட டாப் 2 அண்ட் எம்எல்சி லீகுடைய டாப் 2, பாகிஸ்தான் சூப்பர் லீகுடைய டாப் 2, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கால நடக்கக்கூடிய அந்த லீகுடைய டாப் 2ங்கிற மாதிரி ஒவ்வொரு லீக்ல இருந்தும் டாப் 2 தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிறது தான் அதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு செனாரியோன்னு சொல்லி ஆகணும். ஸோ அப்படி நடந்தா ஆர்சிபி அடுத்த வருஷம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.